ஹாய் ஹலோ டார்லிங்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பார்த்துக்கலாம். என்னென்னா, நான் வந்து இன்ஸ்டாகிராமுடைய லிங்க் வந்து பயோவில் கொடுத்துருக்குறேன். ஃபாலோ பண்ண விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே தினம் வீடியோஸ் வரும். எடிட்டிங் வீடியோஸ்லாம் நான் தினமும் போடுவேன். அண்டு கண்டிப்பாக அங்கே இன்ஸ்டாகிராமில் வந்து தினமும் 2 வீடியோஸ் வச்சு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஃபாலோ பண்ண விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனை நல்லா வாசிச்சுக்கோங்க. அப்புறம் எனக்கு ஸ்டோரி பார்க்க பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக பாருங்கள். இல்லை எனக்கு ஸ்டோரியெல்லாம் பார்க்க பிடிக்காதுக்கா அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னா, ப்ரொஃபஸர் வித் ஸ்டூடெண்ட். அண்ட் இது வந்து எத்தனை பார்ட் போகும்னு எனக்கு தெரில. 1/2 இல்லை 1/3 எதுவுமே எனக்கு தெரியலை. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் 1 or 2 or 3 பார்ட்ஸ்குள்ளே முடிச்சிடுவேன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியலை. அண்ட் கொஞ்சம் கூடி போனாலும் சாரிடா. ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்க்கலாம்டா. நீங்கள் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறீங்க. உங்களுக்கு ஏஜ் 20 ஆகுது. உங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, டேயும் ஜிமினும் தான். நீங்கள் அந்த கிளாஸோட டாப்பர். ஜேகே வந்து உங்கள் கிளாஸோடைய ப்ரொஃபஸர். ஜேகேவோட ஃப்ரெண்டு யாருன்னா சுஹா தாண்டா. அண்ட் ஜேகேவோட அப்பா வந்து ஆரம். வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே உங்களை தான் காட்டுறோம். நீங்கள் வந்து அப்படியே துரத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் யாரை துரத்திட்டுருக்கிறீங்கன்னா ஜிமினியும் டேயும் தான் துரத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே அவங்க குடுக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்களும் பின்னாடியே நில்லுங்கடான்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுறீங்க. அவனுங்க நிற்கிற மாதிரியே தெரில, இதை ஓடிக்கிட்டே இருக்கிறானுங்க. எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி அப்படியே நேராக அப்படியே கிரவுண்டுக்குள்ளே போய் நிற்கிறானுங்க. எங்கே போகன்னு தெரியாமல் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க. நீங்கள் பின்னாடியே ஓடிட்டு வந்தால் டே நில்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவனுங்க விட்டா போதண்டான்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடுறானுங்க. நீங்கள் வந்து அப்படியே டப்புனு கீழே உட்காந்துட்டு அப்படியே பார்த்து கையை தட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவனுங்க திரும்பி பார்த்துட்டு அச்சோ ஓய்ய நின்னடியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சரி டேயும் சரி உங்கள் பக்கத்தில் கொடுக்கணும்னு ஓடி வரானுங்க. ஓடி வந்து அப்படியே உங்களுக்கு கை பிடிச்சி தூக்கி விட்றானுங்க. தூக்கி விட்டால் நீங்கள் அப்படியே ஜிமினோடைய காதை தான் பிடிக்கிறீங்க. டேயோட கை ஒரு ஹேண்டால் டேயோட கையும் டைட்டாக பிடிச்சிட்டு இன்னொரு ஹேண்டால் அப்படியே ஜிமினோட காதை பிடிச்சி திருவுறீங்க. ஜிமின் பார்த்துட்டு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கத்திக்கிட்டே இருக்காரு. நீங்கள் வந்து மரியாதையை நோட்டை கொடுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஜிமின் பார்த்துட்டு இருடி தரண்டி விட்டுடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் விடுற மாதிரியே தெரியல. நோட்டு தாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. தரண்டி விடுடி விட்டு தொலைடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் அப்படியே கையை எடுக்கிறீங்க. அதனால உடனே ஜிமின் உங்கள் கையில் நோட்டு தந்துட்டு பிடிச்சி தொலை அப்படிங்கிற மாதிரி ஜிமின் உங்கள் கையில் நோட்டு தராரு. நீங்கள் வாங்கிக்கிட்ட அந்த பையன் இருக்கட்டும். இதுக்கு மேலே என்கிட்டேருந்து என்னத்தையே தூக்கிட்டு ஓடுனீங்கன்னு வைங்க, 2 பேர்த்தையும் வெளுத்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திருப்பி போகிறீங்க. அவனுங்க ஓடி வந்து அப்படியே உங்கள் தோளில் கையை போட்டுக்கிட்டு சரி வெற்றி அப்படி என்னடி மும்முரமாக அந்த நோட்டில் என்னமோ எழுதிக்கிட்டு இருந்தீங்க, என்னடி எழுதிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிச்சா. அது பர்ஸ்னல் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டே பார்த்துட்டு அது என்னடி நம்மளுக்குள்ளே பர்ஸ்னல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போச்சுல. ஒரு சில விஷயம்லாம் பர்ஸ்னல் நான் போட அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போச்சுல. அவ்வளோ புட்டுறா அப்படிங்கிற மாதிரி ஜிம்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஓடுறீங்க. இப்போ பின்னாடி அவனுங்க துரத்திட்டு வரானுங்க. அப்படியே பாதியில் போகும்போது பிடிச்சிட்டானுங்க உங்களை. அப்படியே பிடிச்சிடுறானுங்க. பிடிச்சிக்கிட்டு சொல்கிறான் அதான் முன்னால் எங்ககிட்ட தப்பிக்க முடியாதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் ட்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல போச்சுல. சரி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க முடியல. ஜிமின் சொல்கிறான் ஜேகே சாரோட பீரியட் இப்போ ஜேகே சார் வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சுல. அச்சோ ஆமாம் கிளாஸ்க்குள்ளே மட்டும் நம்ம இருக்கல. ஜேகே சார் நம்ம 3 பேர்த்தையும் வெளுத்து போடுவார் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் 3 பேரும் போகிறீங்க. போயிட்டுருக்க போச்சுலேயே டே சொல்கிறான். டே ஜிமின் லைப்ரரியில் ஏதோ ஒரு புக் வைக்கணும்னு சொன்னீங்களாடா, வச்சிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி டே கேட்குறான். அதுக்கு பார்த்துட்டு அச்சோ மறந்தே போயிட்டேன்டா, இவன் காலையிலேயே வந்து இங்கே நம்ம ஓடிட்டு இருந்தோம்ல அதெல்லாம் மறந்துட்டேன்டா அப்படின்னு சொன்னோன்னே சரி போய் சீக்கிரம் வச்சுட்டு வா, ஜேகே சார் வந்துட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி டே சொல்கிறான். அதுக்கு ஜிமின் பார்த்துட்டு சரிடா நான் வச்சுட்டு வந்திருக்கேன், நீங்கள் 2 பேரும் கிளாஸுக்கு போங்கடா அப்படின்னு சொன்னோன்னா நீங்களும் பார்த்துட்டு சரிடா நீங்கள் சீக்கிரம் போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. ஜிமின் அப்படியே போயிடுறா. இப்போ நீங்கள் தான் கிளாஸுக்குள்ளே போகிறீங்க. அப்படியே பார்த்தா அப்படியே நீங்கள் எங்கே நேராக கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க. கிளாஸ்க்குள்ளே போய் பார்த்தா அங்கே நேராக டெஸ்கில் வந்து ஒரு பையன் இருக்கான். நீங்கள் அவனை பார்க்காத மாதிரி அப்படியே உங்களோட பெஞ்சில் போய் உட்காரலான்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவங்க பார்த்து அவன் உங்களை பார்த்து கூப்பிடுறான், ஒயன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். நீங்கள் நிமிர்ந்து கூட பார்க்கல, ஏன்னா உங்களுக்கும் அவனுக்கும் சண்டை, அதனால நீங்கள் நிமிர்ந்து கூட பார்க்கல. டே பார்த்துக்கிட்டு என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போச்சுல. நான் ஓம் பேர் தான் ஒயனா அப்படிங்கிற மாதிரி கேட்க முடியல. என் ஃப்ரெண்டை நீ எதுக்கிட்ட கூப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி டே கேட்குறான்.
அதுக்கு நீங்கள் பார்த்துட்டு இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவன் பார்த்துட்டு அது ஒரு நாளைக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னானே, சி பொறுக்கி நாய் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு, ஏய் யார் பொறுக்கி, தினமும் 2 பேர்த்து கூட தூங்குற, ஒரு நாள் என் கூட வான்னு சொன்னோன்னே பாத்தியாடா பிள்ளைக்கு எவ்வளோ கோவம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அப்படியே கையை முறுக்கிட்டு அடிக்க போகிறேன். நீங்கள் அப்படியே டக்குன்னு கையை பிடிச்சிட்டு, வேண்டாம் பிரச்சனை வேண்டாம், இந்த பொறுக்கி இப்படி தான் தெரியும்ல, நீ வா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூப்பிடும்போச்சுல, ஹேய் பத்தியா கோவத்தை, சரி சொல்லு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போச்சுல, உன் வேலையை என்ன உண்டோ அதை மட்டும் பார்த்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறீங்க. நீ 2 பேர்த்து கூட இருக்க, என் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னானே, இது ஜிமின் வெளியே நின்று கேட்டிருப்பான். அவன் ஓடி வந்து அப்படியே அடிக்கிறான். உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வித்தியாசம் தெரில, நீயெல்லாம் பேச வந்துட்டியா நாயே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்டானா, அவன் கோவத்தில் ஜிமின் அடிக்க போகிறான். அப்படியே ஜிம்மினை கையை முறுக்கிட்டு அடிக்கிறதுக்கு போகிறான். பார்த்துட்டு யாரடா அடிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து அடிக்கிறான். அவன் பார்த்துட்டு என்னடா நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவன் இங்கே அடிக்க போகும்போது ஜிமின் அப்படியே இருந்து அடிக்கிறான். இப்படியே இவனுங்களுக்குள்ளே சண்டை போயிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தனும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை. நீங்கள் டேயும் ஜிமினையும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறீங்க, அவனுக்கு கண்ட்ரோல் ஆகிற மாதிரியே இல்லை. இது வந்து ஜேகேயோட கிளாஸ். அதனால் இப்போ ஜேகே வந்து வரான். வந்து பார்த்தா சண்டை போடுறத பார்த்துட்டு அவன் ஓடி வந்து அப்படியே தடுக்கிறான் எல்லார்த்தையும். நிறுத்துங்கடா, நிறுத்து அப்படிங்கிற மாதிரி அவன் தடுக்கிறான். அவன் தடுத்தவனா ஜிமினும் சரி ஆண்டனியும் சரி கண்ட்ரோல் ஆகுற மாதிரியே இல்லை. டேயை கூட கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் இழுத்துட்டீங்க. அப்படியே ஜிமின் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஜெய்க்கு பின்னாடி இருக்கிறான். விட்டுருங்க சார், சரி உன் பேசின பேச்சுக்கு பல்ல மட்டும் நான் உடைக்கல, என் பேர் ஜிமின் இல்லை சார், என்ன விடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவன் சண்டைக்கு போகிறான். ஜெய்க்கு பார்த்துட்டு வாயை மூடு ஜிமின் வாயை மூடலை, இப்போ நான் பிரின்சிபல்கிட்ட கொண்டு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்படியே ஜிமின் கண்ட்ரோல் ஆகுறான். அப்படியே ஆண்டனி பார்த்துட்டு, என் மேலேயே 2 பேரும் கையை வச்சிட்டிங்கல்ல, உங்கள் 2 பேர்த்து என்ன சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொன்னோன்னே பார்த்துட்டு, என்னடா பண்ணுவேன், உன்னால் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆண்டனி பார்த்துட்டேன், உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துக்கிறேன்டா, எங்கே பார்க்கணுமோ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே பார்த்துட்டு, ஆண்டனி சைலண்டாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் ஏன் சைலண்டாக இருக்கணும், சும்மா இருந்த என் மேலே வந்து கையை வச்சுட்டானுங்க இவனுங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜிமின் பார்த்துட்டு, சும்மா இருந்தால் ஓமலையே நாங்கள் கை வச்சோம், நீ பேசினது அப்படிடா, நீ பேசின பேச்சிக்கும் பல்லெல்லாம் நான் உடச்சி கையிலேயே தந்துருக்கணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க போகிறான். அப்படியே ஜேகே டைட்டாக பிடிச்சிக்கிடுவான். பிடிச்சிட்டு, நீங்கள் யாரும் அடங்க மாட்டீங்க, பிரின்சிபல் ரூமுக்கு போங்க. ஒயன் சார், இவங்கிற 3 ஒருத்தர் பிரின்சிபல் ரூமுக்கு கூப்பிட்டுப்போம். இல்லை சார், பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னேன். இதெல்லாம் பார்த்துட்டு, ஓகே சார், நீ உங்கள் 3 ஒருத்தர் கூட்டிகிட்டு போவோம், நான் பின்னாடியே வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்னோன்னே நீங்களும் பார்த்துட்டு சரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நீங்கள் பிரின்சிபல் ரூமுக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்க. அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அப்படியே எட்டி பார்த்துட்டு உங்கள் மனசில் நீங்களே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூப்பிடுறீங்க. பிரின்சிபலும் பார்த்துட்டு கமன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உங்கள் 3 ஒருத்தையும் கூப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் நின்றுட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க முடியல. பின்னாடியே ஜேகேயும் வரான். ஜேகே வந்துட்டு சொல்லுங்கள் என்ன பிரச்சனை, என்ன சண்டைன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பிரின்சிபலுக்கு முன்னாடி இருக்கிற சேரில் வந்து உட்காடுறான். நீ பிரின்சிபல் ஜேகே நீ வந்து பார்த்துட்டு, என்னாச்சு, என்ன பிரச்சனை, நீங்களே கேளுங்க சார், கிளாஸ் ரூமுக்கு போகும்போச்சுல 3 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். பிரின்சிபல் நீ வந்து பார்த்துட்டு, என்ன பிரச்சனை 3 பேர்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே எதையுமே தெரியாத மாதிரி ஆண்டனி நின்றுக்கிறான். ஆண்டனிக்கிட்ட திருப்பியும் கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, எனக்கு சம்மந்தமே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் நிற்கிறான். பிரின்சிபல் கேட்குறாரு, ஆண்டனி என்ன நடந்துங்கிற உண்மையை ஃபஸ்ட்டு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவன் எதுவுமே சொல்லாமல் நிற்கிறான். அப்போ நேராக பிரின்சிபல் வந்து அப்படியே ஜிமினை தான் பார்க்குறாரு. ஜிமின் நிமிந்து பார்த்துட்டு, அவன் பேசினான், நான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொன்ன உடனே பிரின்சிபல் அப்படியே நிமிந்து பார்த்துட்டு, அவன் என்ன பேசினான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சல. சார் அவன் என்ன சொன்னாலும் போய் தான் சார் அப்படிங்கிற மாதிரி ஆண்டனி சொல்கிறான். பிரின்சிபல் பார்த்துட்டு, அதை எப்படி நீ சொல்கிற, நீ உன்கிட்ட கேட்டாலும் நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, சரின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்ட அவன் என்ன சொன்னாலும் பொய்யுங்கிற மாதிரி சொல்கிறான், அப்போ உன்னோட சைடில் என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஆண்டனி கிட்ட கேட்க முடிச்சுட்டா. ஆண்டனி எதுவுமே சொல்லலை, சைலண்டாக இருக்கான். அப்படியே ஜெயிக்க பார்த்துட்டேன், சார் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள் சார், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் சார் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லும் போச்சுல, இது ஜேகே நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆண்டனி பார்த்துட்டு, சார் நீங்கள் உங்கள் பையனுக்கு தானே சார் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆரம் அப்படியே பார்த்துட்டு, என் பையனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேண்ணா,
யார் சொன்னா நான் என் பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு? இந்த விஷயத்தில் யார் மேலே தப்பு இருக்கோ நான் அவங்கள தான் கண்டிப்பேனே தவிர உனக்கு மட்டும் தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அவனை நான் ஃப்ரீயாக விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆண்டனி அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். ஆமாண்டா, ஆரம் வந்து இந்த காலேஜோடைய பிரின்சிபல். ஆரமுடைய மூத்த பையன் ஜேகே, ஆரமுடைய ரெண்டாவது பையன் ஜிமின். இது காலேஜில் இருக்க யாருக்குமே ரொம்ப பெருசாலாம் தெரியாது. ஜிமினுடைய கிளாஸ்க்கு மட்டும் தெரியும் ஜிமின் வந்து ஆரமுடைய பையன் அப்படின்ட்டு தெரியும். சரி வாங்கடா அப்படியே பேக் டு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த விஷயம் கேட்ட உடனே அப்படியே ஆண்டனி சைலண்ட்டாக இருக்கான். ஆரம் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஜிமின் பார்த்துட்டு, எங்கள் ஃப்ரெண்டு அவன் தப்பாக பேசினான். நீ ஆல்ரெடி 2 பையன் கூட இருக்கிற, ஒரு நாள் ஏன் கூட நைட்டுக்கு வருவியா அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டை பார்த்து தப்பாக பேசிகிட்டு இருந்தான். எனக்கு கோவம் வந்துச்சு, நான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிற போச்சில் ஜேகே அப்படியே திரும்பி ஆண்டனியை பார்த்து ஒரு முறைக்கிறான். அப்படியே ஆண்டனி கொஞ்சம் ஜர்க்காகி பயப்பட ஆரம்பிக்கிறான். சார் இல்லை சார், நான் விளையாட்டுக்கு சும்மா தான் அப்படின்னு சொல்லும்போது ஜேகே பார்த்துட்டு, இது உனக்கு விளையாட்டா? சொல்ல ஆண்டனி, இந்த விஷயம் உனக்கு விளையாட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இது சரிப்பட்டு வராது. ஜேகே சார், அவனுடைய பேரண்ட்ஸை வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜேகேயும் பார்த்துட்டு, ஓகே சார், அவன் பேரண்ட்ஸை நான் வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஆண்டனியோட வீட்டுக்கு தான் ஃபோன் அடிக்கிறாங்க. ஆண்டனியோட வீட்டிலேருந்து ஆண்டனியோட பேரண்ட்ஸ் 2 பேரும் வராங்க. அவங்க என்னன்ட்டு, சார் என்னாச்சு சார், என் பையன் என்ன தப்பு பண்ணான் அப்படிங்கிற மாதிரி ஆண்டனியோட அப்பா கேட்குறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் ஆரம்பிச்சோன்னே அவங்க அப்பா அப்படியே பார்த்து ஆண்டனியை பார்த்து முறைக்கிறாரு. பார்த்துட்டு, இல்லைப்பா அது வந்து அப்படிங்கிற மாதிரி இழுத்த உடனே, அவனை படிக்க அனுப்பிச்சேன், என்னால் வேறு எதுக்கு அனுப்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டனியோட அப்பா பார்த்து முறைக்கிறாரு. பார்த்துட்டு, சார் ஒரு 1 மந்த்துக்கு நான் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறேன் சார், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணானா கண்டிப்பாக நான் இவன் கையில் டிசியை கொடுத்து அனுப்பிடுவேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டுக்கிட்டு, சரி சார் நான் பேசுகிறேன் சார், இனிமேல் இந்த மாதிரி எந்தவித பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஆண்டனியோட அப்பா சொல்லிட்டாங்க. அந்த அப்படியே ஆண்டனியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ நேராக ஆரம் வந்து ஜிமினை தான் எட்டி பார்க்குறாங்க. ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின், ஆண்டனி தப்பு பண்ணாங்கிறதுக்காக நீ பண்ணது ரைட்டுன்னு நான் எப்பவும் சொல்ல மாட்டேன் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொன்னோன்னே ஜிமின் நிமிர்ந்து பார்க்குறான். இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னோன்னா ஒன்று நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம், அப்படி இல்லையா நீ ஜேகே கிட்டேயாவது ஸ்ட்ரைட்டாக போய் பேசியிருக்கலாம். நீ எதுவுமே பேசாமல் நீ அந்த இடத்துல அடித்தது தப்பு தான் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நான் ஒத்துக்கிறேன் நான் பண்ணது தப்பு தான், ஆனால் அதுக்காக அவன் அப்படியெல்லாம் பேசிகிட்ருப்பா நான் கேட்டுட்ருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கோவத்தில் கத்த. பார்த்துட்டு, ஒயன் டே நீங்கள் 2 பேரும் கிளாஸுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டே பார்த்துட்டு, இல்லை சார் நானும் அப்படின்னு சொல்ல வச்சுட்டேன், எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் கிளாஸுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவங்க 2 பேரும் அப்படியே கிளாஸுக்கு போயிடுறாங்க. ஜிமின் பார்த்துட்டு, டேட் என்னால் முடியாது, அவன் பண்ணது தப்பு, நான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பார்த்துட்டேன், அது எனக்கு தெரியும், ஒரு அப்பாவா ஒரு அண்ணனா நாங்கள் 2 பேரும் இந்த விஷயத்தில் உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு ப்ரொஃபஸராக ஒரு பிரின்சிபலாக எங்கள் 2 பேர்த்தாலையும் சப்போர்ட் பண்ண முடியாது ஜெயபின், அதை நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அவன் தப்பு பண்ணான், அவனுக்கு 1 மந்த் நாங்கள் சஸ்பெண்ட் கொடுத்துருக்கோம். நீ பண்ணதும் தப்பு தான், அதனால் உனக்கு 1 வீக் நாங்கள் சஸ்பெண்ட் கொடுக்குறோம். டேட் புரிஞ்சுக்கோ ஜிமின், எது பண்ணாலும் உன்னோட நல்லதுக்கு தான் நாங்கள் 2 பேரும் பண்ணோம், அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம் அப்படியே சொல்லிடுறான். ஜிமின் பார்த்துட்டு, ஃபைன் நான் போகிறேன், வீட்டுக்கு தானே 2 பேரும் வருவீங்க, இருங்க 2 பேர்த்தையும் அம்மாக்கிட்டேயே போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கோச்சிக்கிட்டு அவன் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். அப்படியே ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock வருது. ஜேகே தான் வீட்டுக்கு வரான். ஜிமின் பார்க்காத மாதிரி அவன் இருந்து கார்ட்டூன் பார்த்துட்ருக்கான். ஜேகே பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறான். ஒரு 5 o'clock போல் ஆகுது. அப்போது ஆரம் வீட்டுக்குள்ளே வராரு. பார்த்துட்டு, என்ன ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஜிமின் எதுவுமே பேசல, அப்படியே மூஞ்ச வெடுக்குன்னு திருப்பிக்கிறாரு. ஆரம் இதை பார்த்துட்டு, நல்லதுக்கு சொன்னால் எங்கே புரியுது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே ரூமுக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிடுறாரு. அப்படியே இப்போ எல்லோரும் டைனிங் டேபிளில் தான் வந்து இருக்கிறாங்க. ஜிமின் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டே இருந்து சாப்பிட்றாரு. அப்போ அப்படியே பார்க்குறாரு. ஜிமின் அப்படியே மூஞ்சி வெடுக்குன்னு திருப்பிக்கிட்டு இருந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஆரம்க்கு பார்த்த உடனே என்னமோ மாதிரி இருக்குது. அப்போ நேராக இந்த சைடு திரும்பிட்டு, ஹே பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. அவங்களும் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. பேச சொல்கிறீ, உனக்கு தான் தெரியும்ல அவன் பேசலான்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு.
என்ன பண்ண சொல்கிறீங்க, அவன் காலேஜில் இருந்து வர விரட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் எங்களையும் எங்கள் சுச்சுவேஷனையும் கொஞ்சம் யோசிச்சு பாருடி அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப வாய்க்கில் முணங்கிட்டு இருக்காரு. இது இது வந்து அவங்களுக்கு புரியுது. அவங்க பார்த்துட்டு, ஜெமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சொல்லுமா, ஏன்டா மூஞ்சி திருப்பிக்கிற, அப்பா அவன் நல்லதுக்கு தானே பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அவன் சாப்பாடு அப்படியே வச்சுட்டு, என்ன நல்லதுக்கு பண்ணார், என்ன 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு, எப்படி அவர் என்ன 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணலாம், நான் என்ன தப்பாக பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, சொல்கிறான், நீ தப்பு பண்ணுனேன்னு நான் சொல்லலை, நீ அந்த இடத்துல நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்கோம், உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சு, அந்த இடத்துல நீ தட்டி கேட்டிருக்க, ஒரு பேரண்ட்டாக நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறேன், பட் ஒரு பிரின்சிபலாக என்னால் கொடுக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜிமின் பார்த்துட்டு, ஏன் 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 கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். அப்போ பார்த்துட்டு, நீ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துன்னு சொன்னோன்னே ஜேகேக்கிட்டேயோ இல்லை என்கிட்டயோ வந்து என் ஃப்ரெண்டு இப்படியெல்லாம் தப்பு தப்பாக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட யார்ட்டையாவது நீ சொல்லியிருந்தியானா ஓகே அப்படிங்கிற மாதிரி நானும் சொல்லியிருப்பேன். நீ வந்து அவன் மேலே கை வச்சது தப்பு ஜிமின் அப்படின்னு சொன்ன உடனே ஆரமோட ஒய்ஃபும் பார்த்துட்டேன், ஆமாம் ஜிமின் அப்பா சொல்கிறார்ல கேளுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓகே நான் உங்களை விடுறேன், சரி 1 வீக் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், பட் எனக்கு போர் அடிக்கும்டா வீட்டில் இருந்து அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, சரி சரி நான் அதை பார்த்துக்கிறேன், நீ 1 வீக் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் நார்மலாக நீ காலேஜுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜிம்மினும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிம்மினும் காலேஜுக்கு வந்துருக்காண்டா. இப்போ நீங்கள் எல்லோரும் இந்த கிளாஸை கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு பீரியடே ஜேகேயோட பீரியட் தான். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஜேகே மேலே ஒரு சின்ன க்ரஷ் உண்டு. இந்த விஷயம் ஜிமினுக்கும் டேக்கும் நல்லாவே தெரியும். இந்த மேக்ஸ் சப்ஜெக்ட்னால் மட்டும் நீங்கள் அப்படியே எந்த சைடுமே பார்க்க மாட்டீங்க, அப்படியே அப்படியே ஜேகே வச்ச கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த விஷயம் ஜிமினுக்கு நல்லாவே தெரியும். இந்த டைமில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணால் நீங்கள் வந்து கத்துவீங்க அப்படிங்கிற விஷயமும் ஜிமினுக்கு தெரியும். ஜிமின் வந்து எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே பேசாமல் பார்த்துட்ருப்பான். ஒரு உண்மையை சொல்லணுன்னா இந்த இடத்துல வந்து ஜிமினோடைய அண்ணன் தான் ஜேகேங்கிற விஷயம் உங்களுக்கு கூட தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜிமின் வந்து ஆரமுடைய பையன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமே தவிர, ஜிமினோட அண்ணன் தான் ஜேகே அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. நீங்கள் வந்து ஜேகே நல்லா சைட் அடிக்கிறீங்க. ஜிமின் உங்களே பார்த்துட்டு, இந்த விஷயம் மட்டும் என் அண்ணனுக்கு தெரிஞ்சு வகுந்துருவான் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்படியே அந்த பீரியடு ஸ்கிப் ஆகுது. எப்படியோ ஒரு டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. ஒரு மத்தியானம் ஒரு 1 போல் ஆகுதுடா. அந்த நேரம் பார்த்தா நீங்கள் வந்து அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் பட்சத்துலேயே உங்கள் வீட்டில் இருந்து உங்களுக்கு ஃபோன் வருது. ஃபோனில் உங்கள் அண்ணன் தான். உங்கள் அண்ணன் ஃபோன் எடுத்துகிட்டு, ஒயன் எங்கடி இருக்க, அண்ணா சாப்பிட்டுட்ருக்கேண்ணா, என்ன விஷயம், பாட்டிக்கு உடம்பு சரியில்லையாண்டி, பாட்டி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்களாம், நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, சீக்கிரம் பர்மிஷன் கேட்டு வாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்களும் பார்த்துட்டு, அண்ணா என்னண்ணா சொல்கிற, பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, இரு நான் கேட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜின்னும் பார்த்துக்கிட்டேன், சரி ஓகே கேட்டுட்டு கால் பண்ண, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறாரு. நீங்களும் பார்த்துட்டு சரிண்ணா நான் வந்து கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. அப்போ ஜிமினும் டேயும் தான் பார்த்துட்டு, என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நீங்கள் சொல்கிறீங்க, இல்லைடா பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, பாட்டி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்களாம், அதான்டா அண்ணா கால் பண்ணி பர்மிஷன் கேட்டு வர முடிஞ்சுனா வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். பயமாக இருக்குடா ஜிமினா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடி, போய் ஜேகே சார்கிட்ட போய் பர்மிஷன் கேளு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போகிறீங்க. ஜேகே அவனோட கேபினில் இருந்து ஏதோ நோட் பார்த்துட்ருக்கான். ஏதோ அடுத்த கிளாஸ்க்கு போகிறதுக்காக ஒவ்வொரு நோட்ஸையும் எடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே கேபினுக்குள்ளே போகிறீங்க. சார் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு ஜேகே உங்களை நிமிர்ந்து பார்த்துட்டு, சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறான். நீங்கள் பார்த்துட்டு, இல்லை சார் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, பாட்டி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்களாம் சார், அதனால தான் எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் வேணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, உங்கள் வீட்டிலேருந்து யார் வரா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறான். அது எங்கள் அண்ணன் வரேன்னு சொல்லியிருக்கான் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே உங்கள் அண்ணனை வந்து என்னை பார்க்க சொல்லு. ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே வெளியே வரீங்க. வெளியே வந்து உங்கள் அண்ணனுக்கு தான் கால் பண்ணுறீங்க. உங்கள் அண்ணனும் சரி ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீங்களும் அப்படியே வெளியே வாட்ச்மேன் கிட்ட போய் நிற்கிறீங்க. உங்கள் அண்ணன் வந்தோடனே அப்படியே உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு உள்ளே தான் போகிறீங்க. உங்கள் அண்ணன் அப்படியே ஜேகே கிட்ட தான் போகிறாரு. ஜேகே கிட்ட போய் பர்மிஷன் கேட்குறாரு. இப்போ எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை சார், நான் ஒரு தங்கச்சியை கூட்டிகிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, சரி கூட்டிகிட்டு போங்க, இதில் மட்டும் ஒரு சைன் போட்டுருப்போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று காட்டுறாரு. அதில் வந்து ஜின் வந்து சைன் போட்டு அப்படியே உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் அப்படியே ஜின்னு கூட போகிறீங்க.
அப்படியே பார்த்தோன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் உங்கள் அம்மா அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மா பக்கத்துலேருந்து "அம்மா அழாதம்மா, ஏம்மா அழுற, பாட்டிக்கு ஒன்றும் ஆகாதம்மா" அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் அம்மா பக்கத்துலேருந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. ஜென்னு இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ரிஷிக்கு லைட்டாக பெயினாக இருக்குது. அப்போது ஜின்னுக்கிட்ட வந்து ரிஷி சொல்கிறாங்க, "ஜின், எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது ஜின்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜின்னுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. ஜின்னு அப்படியே கை தடவி கொடுக்குறாரு. உங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. உங்கள் அண்ணியோட பேர் வந்து ரிஷி. அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு 7 மந்த் போல் நடந்துகிட்ருக்கு. ஓகேவாடா? அப்போ உங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு, "டேய், அவள் இங்கே இருக்கிறது சரியில்லடா, இவளையும் ஒயனையும் கொண்டு போய் பாட்டி வீட்டில் விட்டுட்டு வா" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "மா, அவள் ஒத்தைக்கு இருந்தால் சரிப்பட்டு வராது, நீயும் கூட போ, நான் இங்கே பார்த்துக்கிறேன். மாமாவுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சுல, மாமா வந்துடுவார்ல" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "ஆமாடா, கொஞ்ச நேரத்தில் உன் மாமன் வந்துடுவாடா" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. "சரி, ஓகே, அப்போ நான் வந்து நீங்கள் 3 பேரும் போங்க, நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "இல்லைடா, நான் இருக்கேன், நீ தான் அவங்க 2 பேர்த்தையும் மட்டும் விட்டுட்டு வந்துடு" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "இல்லைம்மா, நீ அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போ" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி, ஓகே அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா உங்கள் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. உங்கள் அம்மாவுக்குமே ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். அழுது ரொம்ப டயர்டாக இருந்திருப்பாங்க. இப்போ நீங்களும் ரிஷியும் தான் அப்படியே உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்துகிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுறாங்க. அப்படியே உங்கள் அம்மா சோஃபாவில் படுக்கிறாங்க. உங்கள் ரியாவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டு, "அண்ணி வாங்க, நம்ம மாடியில் ரூமில் போய் தூங்கலாம். அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும்ல, அதனால் வாங்க அண்ணி, நம்ம போகலாம்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரிஷியும் பார்த்துட்டு, சரி ஒயன், எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது, கண்ணை ஒரு மாதிரி கரைக்கிட்டே வருது" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதான் நீ சொல்கிறேன், வாங்க போகலாம்" அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ரூமில் போய் தூங்கிடுறீங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழியலை. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் ஜின் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே உங்களோட மாமாவும் அத்தையும் வந்துடுறாங்க. அங்கே அவங்க பார்த்துக்கிட்டு, "ஹே ஜின், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? தங்கச்சி எங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அம்மாவுக்கு இல்லை, ரியாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் பாட்டி வீட்டில் தான் 3 பேர் இருக்காங்க, நான் அவங்க 3 பேர்த்தையும் நான் வீட்டுக்கு போக சொல்லிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி, அப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டு அவங்க மாமாவும் அங்கே இங்கே நிற்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படியே டாக்டர் வெளியே வந்தோன்னே அப்படியே டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு 2nd அட்டாக் வந்திருக்கு, இன்னும் 3rd அட்டாக் எப்போ வரும்னு தெரில, ஆனால் 3rd அட்டாக் வந்துச்சுன்னா அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்கள் மாமா அப்படியே இடிஞ்சு போயிடுறாரு. பார்த்துட்டு, "மாமா ஒன்றும் இல்லை மாமா" அப்படிங்கிற மாதிரி ஜின்னு ஏதோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறான். அப்படியே உங்கள் மாமாவோட உங்கள் அத்தையுமே அப்படியே பக்கத்தில் வந்துட்டு, "ஒன்றும் ஆகாதுங்க அத்தைக்கு, நம்ம பார்த்துக்கலாம்" அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே உள்ளே போகும்போச்சுல அப்படியே அவங்க வந்து டல்லாக இருக்கிறாங்க. "என்னாச்சும்மா, என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி போய் கேட்குறாங்க. அப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க, "அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு தான் வயசாயிட்டே இருக்குதே, வயசாச்சுன்னா இதெல்லாம் வர்றது சகஜம் தானே" அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு உங்கள் மாமா பார்த்துட்டு, "என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாத விடு" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "டேய், எனக்கு ஒரு ஆசை இருக்குடா, அதை எனக்காக நிறைவேற்றி வைப்பேடா" அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, "என்னம்மா சொல்லு" அப்படிங்கிற மாதிரி உங்கள் மாமா கேட்குறாரு. அதுக்கு அவங்க அம்மா பார்த்துட்டு, "இல்லைடா, என் பேரன்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குடா, நான் சாகிறதுக்கு முன்னாடி என் பேரன்களோட கல்யாணத்தை பார்த்துட்டு நிம்மதியாக செத்துருவேன்டா" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "மா, என்னம்மா பேச்சு பேசுகிற, இப்போ என்ன, என் பசங்களோட கல்யாணம் உனக்கு பார்க்கணும் அவ்வளோதானே, இரு, நான் பேசி ரெடி பண்ணுறேன், இப்போது எங்கே போய் நான் பொண்ணை தேடுவேன்" அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல முடிச்சிட, "இடேய், எதுக்குடா பொண்ணெல்லாம் போய் வெளியே தேடிக்கிட்டு, அதான் உன் தங்கச்சி பொண்ணு இருக்கால" அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியே பார்க்குறாங்க. அதுக்கு தங்கச்சி ஒத்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, "அதெல்லாம் ஒத்துக்கோடா, நீயும் நானும் பேசினா கண்டிப்பாக உன் தங்கச்சியும் ஒத்துக்கோ" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "சரிம்மா" அப்படிங்கிறனா ஹாஸ்பிட்டலில் ஒரு சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு அமௌண்ட்டெல்லாம் கட்டிட்டா மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு அப்படியே உங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்படியே கொஞ்சம் டயர்டில் அவங்க அம்மா அப்படியே சோஃபாவில் தான் சாஞ்சு அப்படி படுத்துருக்காங்க. இதாச்சுன்னு பார்த்துட்டு பக்கத்தில் போயிருந்தேன். "அம்மா என்னாச்சு, ஒன்றும் இல்லைல்ல" அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, எனக்கு ஒன்றும் இல்லைடா, பாட்டி எங்கே" அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அப்படியே கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. பார்த்துட்டு, "அம்மா உனக்கு இப்போ எப்படிம்மா இருக்குது, அண்ணா என்னண்ணா ஆச்சு அம்மாவுக்கு" அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, "அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சின்ன அட்டாக் தான், 2 அட்டாக் வந்துருச்சு, இன்னும் 3வது அட்டாக்கில் எப்படிங்கிற மாதிரி தெரியல" அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா அப்படியே கண் கலங்குறாங்க. அவங்க பாட்டி பார்த்துட்டு, "ஹே, எனக்கு தான் வயசாகுதில்ல, ஏன்டி வந்து ஒப்பாரி வச்சிட்ருக்க" அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, நீயும் போயிட்டேன்னா எனக்குன்னு யாருமா இருக்கா" அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா அப்படியே அழுறாங்க.
உங்க பாட்டி பார்த்துட்டு, "ஹே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்டி உனக்கு பையன் இருக்கான், பொண்ணு இருக்கா, உன் அண்ணன் இருக்கான், அப்புறம் ஏன்டி அழுற?" அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, "இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி வராதலாமா?" அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உங்கள் பாட்டியும் அப்படியே ஃபீல் பண்ணி அழுற மாதிரி போகிறாங்க. அப்போ அவங்க மாமா தான் பார்த்துட்டு, "ஏய் இப்போ எதுக்கு நீ அம்மாவை அழ வச்சிட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "எதுவும் ஆகாது, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னா." அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் மாமா பார்த்துட்டு, "ஏய் தங்கச்சி, அம்மா ஒரு விஷயம் சொல்கிறாங்க." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சொல்லுண்ணா, என்ன சொல்கிறாங்க?" "அம்மாவுக்கு அடுத்த அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்கடி. அதான் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என் பையனுக்கு வெளியே போய் பொண்ணு எங்கேயும் தேட முடியாது. அதான் உன் பொண்ணை என் பையனுக்கு தருவியாடி?" அப்படிங்கிற மாதிரி உங்கள் மாமா தயங்கிக்கிட்டே கேட்குறாரு. அதுக்கு உங்கள் அம்மா பார்த்துட்டு, "அண்ணா என்னண்ணா பேசுகிற? அவள் உன் மருமக அண்ணா. என் மருமகளை என்கிட்ட குட்ரி அப்படிங்கிற மாதிரி கேட்டால் நான் தந்துட போகிறேன். அதுக்கு எதுக்குண்ணா இப்படி தயங்கி தயங்கி கேட்குற? போல்டாக கேளுண்ணா. நான் என் பொண்ணு உன் பையனை கட்டிக்காமல் வேறு யாரை கட்டிக்க போகிறா சொல்லு." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படியே சிரிக்கிறாரு அவர். அதனால், "சரிடி, உன் பொண்ணுக்கிட்ட பேசுறடி. உன் பொண்ணுக்கு ஓகேனா மட்டும் என் பையனை கட்டி வச்சா போதும், இல்லைன்னா வேணாம் சரியா?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "நான் அவள் என்ன நோன்னு சொல்கிறது? அவள் மட்டும் நோன்னு சொல்லட்டும், அவள் காலை முறிச்சிடுறேன்." அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்படியே அவர் பார்த்துட்டு, "ஏய் அதெல்லாம் கிடையாது. என் பையனை அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கணும். என் பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் தான் கல்யாணத்துக்கு பேசணும், இல்லையா? அவளை ஃபோர்ஸ்லாம் பண்ணக்கூடாது சரியா?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு ஈவினிங் ஒரு 5 மாதிரி ஆகுது. இப்போ அவருடைய பசங்களுக்கு தான் அவர் அடிக்கிறாரு ஃபோன் பண்ணி, "டேய் 2 பேரும் எங்கடா இருக்கீங்க?" "இல்லைப்பா, ஒரு சின்ன ஒர்க்கு முடிச்சுட்டு வந்துடுவோம்." அப்படிங்கிற மாதிரி அந்த சைட்லேருந்து சொல்கிறாங்க. அதுக்கு உங்கள் மாமா பார்த்துட்டு, "டேய் நீங்கள் 2 பேரும் சீக்கிரம் வாங்க, அவங்க 2 பேர்த்தையும் பாட்டி பார்க்கணுன்னு சொல்கிறாங்க." அது மட்டும் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி இழுக்கிறாரு. ஆனால் அந்த சைட்லேருந்து, "என்னாச்சுப்பா?" அப்படின்னு கேட்டோன்னே, "இல்லைடா, உனக்கு நான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "டேட் எனக்கு என்ன அவசரம் இப்போ?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, "அதெல்லாம் இல்லைடா, பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்கடா. அதான் உனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணியிருக்கேன். நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நீ வீட்டுக்கு வா, நம்ம பேசிக்கலாம்." அப்படின்னு சொன்னோன்னே, "டாடி எதுக்கு டாடி, எனக்கு எதுக்கு டாடி இப்போவே கல்யாணத்துக்கு அவசரம்?" அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பக்கத்துலேருந்து இன்னொரு குரல் கேட்குது, "அதெல்லாம் இப்போ ஒன்றும் பார்க்க மாட்டாங்கண்ணா, அதுக்கு பொண்ணு பார்க்கணும், அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு உன்னை பிடிக்கணும்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "அவ்வளோத்துக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். அவனுக்கு ஆல்ரெடி நான் பொண்ணு பார்த்தாச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட இன்னும் பேசலை. ஆனால் உன் அத்தை பொண்ணு உனக்கு பார்த்துருக்குடா." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "டாடி என்ன டாடி இப்போ இவ்வளோ அவசரம்?" அப்படின்னு சொன்னோன்னே, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைடா." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எதுவுமே சொல்ல முடியலை. "சரி வரேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கால் கட் ஆயிடுது. இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அப்படியே ஒரு வாய்ஸு, "வந்துட்டேன்." அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸு அப்படியே பார்த்துக்கிட்டு, "அடே பேராண்டி எப்படிடா இருக்க?" அப்படின்னு சொன்னோன்னே, "பாட்டி." அப்படிங்கிற மாதிரி குடுக்குன்னு அப்படி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஜின்னு வந்து அப்படியே பார்த்து அப்படி ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு. "பாட்டி உனக்கு என்ன ஆச்சு? என்னை விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரமாக போயிடலான்ட்டு நினச்சிட்ருக்கியா? உன்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் விட முடியாது." அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பாட்டி பார்த்து சிரிச்சிட்டு, "நீ இருக்கிறது வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாதுடா பேராண்டி." அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியே சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போச்சுல, "ஆமாம், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் எப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிற?" அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, "பத்தியா இந்த பையனுக்கு குசும்ப?" அப்படிங்கிற மாதிரி அப்படி கில்லுறாங்க. பாட்டி வலிக்கு பாட்டி எனக்கு." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பாட்டி பார்த்துட்டு, சேட்டை பண்ணுறதுக்கு தான்டா நீ லாய்க்கு." அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போச்சுல உள்ளே இருந்து இன்னொரு சவுண்டு கேட்குது. "பாட்டி எப்படி பாட்டி இருக்கீங்க? இப்போ உடம்புக்கு எப்படி இருக்குது?" அப்படின்னு சொன்னேன்னா, "வாடா வாடா வாடா, என் உடம்பு ரொம்ப நல்லா இருக்குது." என் பேத்திகளெல்லாம் பார்க்காத உடனே பாட்டிக்கு என்னன்னு தெரிலடா, இந்த சைடு நல்லா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்ல, பாட்டி ஸோ ஹாப்பி." அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. ஜின் இதெல்லாம் ஷாக்காக பார்த்துட்ருக்கான். ஜின் அப்படியே 2 பேர்த்தையும் அப்படியே மாற்றி 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 பார்த்துக்கிட்டு அப்படியே நேராக அவங்க மாமாவை தான் பார்த்துட்ருக்காங்க. அவர் இதெல்லாம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜின் அவ்வளோ ஷாக்காக பார்த்துட்டு 3 பேர்த்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போச்சுல இதை அவர் பார்த்துட்டேன். "என்னாச்சுப்பா?"
எதுக்கு என்ன அப்படி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நான் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் பட்சத்தில் ஜேகே பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டேன். பாட்டி எனக்கு எதுக்கு பாட்டி இப்போ கல்யாணம்லாம் அப்படின்னு சொன்னேன். வாயை மூடுறா, நான் எனக்கு ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கேன். நீ அதனால் நான் மூட்டை ஸ்பாயில் பண்ணாத, போ அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. வேறு வழி இல்லாமல் அப்படியே வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. ஆனால் வந்து அங்கே யாருமே ஜின்னை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அப்போ ஜின் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நேராக இந்த பக்கம் பார்த்து, ஜிமின் அப்படிங்கிற மாதிரி ஜின் கூப்பிடுறாரு. அப்படியே ஜிமின் திரும்பி பார்த்துட்டு, ஹை ஜின்ஹயா, எப்படி ஜின்ஹயாங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜேகேயும் அப்படி நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே இருக்கிறது ஜின்னு தான். ஹயா நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜிமின் நேராக ஓடி போய் அப்படியே ஜின்னை பார்த்துட்டு, ஐயோ ஒயனுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட கையை பிடிச்சிட்டு துள்ளுறான். அப்படியே ஜின்னு பார்த்துட்டு, அவள் தூங்கிட்டு இருக்கா, நீ இங்கே இருக்க இது அப்போ அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆரமாக பாயிண்ட் பண்ண போச்சுல. அவர் பார்த்துட்டு, என்னோட பேர் கிம் நம்ஜுன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஜின்னு அப்படி ஷாக்காக பார்த்துட்டு, அப்போது நீங்கள் தானே ஒயனோட பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரி பார்த்த உடனே, ஒயனா யார், ஜிமினோட ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஆமாங்கிற மாதிரி ஜின் தலையாட்டுறான். அப்போது நீ ஒயனோட அண்ணனா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அதுக்கும் ஜின் ஆமான்னு சொல்கிறான். அப்போ உடனே ஜிமின் பார்த்துட்டு, ஆமாப்பா இது ஒயனோட அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அப்போ ஜேகேக்கு பார்த்துருக்குற பொண்ணு ஒயனா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவங்க உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஆமாண்ணா என் பொண்ணோட பேர் ஒயன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜேகேக்கு இங்கே தூக்கி வாரி போடுது. டேட் என்னடா சொல்கிறீங்க, ஒரு என்னுடைய கிளாஸ் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? கண்டிப்பாக சொல்கிறேன் டாடி, என்னால் முடியாது. அவள் என்னோடய கிளாஸில் படிக்கிற ஒரு பொண்ணு டாடி, என்னால் கண்டிப்பாக என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்னோன்னே அப்படியே அவங்க பாட்டி பார்த்துட்டு, என் சொல்லல என் தாங்கலாம் கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜிம்முன்னு பார்த்துட்டு, ஆமாண்ணா கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் எனக்கு அண்ணியா வந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். அப்படியே ஜேகே பார்த்து முறைக்கிறான். சரி முறைக்காத, எதுக்கு முறைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆரம்பத்தில், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, கிளாஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு யார் சொன்னான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியே ஜேகே பார்த்து அப்படியே ஆரம்பம் பார்த்து முறைச்சிட்ருக்கான். ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்க்கலாம். என்னன்னா, ஆரம் தான் உங்கள் மாமா, ஜேகேயும் ஜிம்மினும் உங்களுடைய மாமா பசங்க. உங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேயே ஓடி வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதனால உங்கள் பாட்டி தாத்தாவுக்கு வந்து உங்கள் அம்மாவை அப்படியே வெறுத்துருப்பாங்க. உங்கள் மாமாவுமே வெறுத்து இருந்திருப்பார். ஆரம்க்கு உங்கள் அம்மாவுனா ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நம்ம தங்கச்சி இப்படி குடும்பமானத்தை வாங்கிட்டு போயிட்டேல அப்படிங்கிற மாதிரி ஆரம்க்கும் ஒரு வெறுப்பு இருந்திருக்கும். ஜின்னுக்கு ஒரு 18 வயசு இருக்கும்போச்சில் தான் எல்லோரும் மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போவுமே ஆரம் கோவத்தில் தான் மூஞ்சி திருப்பியிருப்பார். அந்த நேரத்தில் உங்கள் அம்மா அப்படியே ஆரமோட காலில் விழுந்துட்டு, அண்ணா என்னை ரொம்ப மன்னிச்சிருண்ணா, எனக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த நேரத்தில் இவன் வேறு என் வயிற்றில் 1 மாதமாக இருந்தானா, எனக்கு அப்பாவோட பேரை கேவலப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லைண்ணா, அதான் நான் அங்கேருந்து நான் ஓடி வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருண்ணா அப்படிங்கிற மாதிரி ஆரமோட காலில் அப்படியே விழுறாங்க. ஆரம் இதெல்லாம் பார்த்துட்டு ஆரம்புக்கு மனசு தாங்கலை. ஏன்னா இது வரைக்கும் உங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை. உங்கள் அம்மா வந்து அந்த வீட்டிலேயே ஒரு செல்லமாக வளர்ந்த பொண்ணு. திடீர்னு நம்ம காலில் விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு ஆரம்புக்கே மனசு இறங்கி அப்படியே தூக்கி விட்டுருப்பாரு. இங்கே பாரு, எனக்கு உண்மையில கோவம் இருந்தது உண்மைதான், ஆனால் அந்த கோவம்லாம் போயிருச்சுடி அப்படிங்கிற மாதிரி பேசி ஆரம் சொல்லியிருப்பாரு. பார்த்துட்டு, அண்ணா மன்னிச்சிருண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. என்கிட்ட மன்னிப்பு கேட்காத, அம்மாட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லி அப்படியே உங்கள் பாட்டிக்கிட்ட கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. உங்கள் தாத்தா இறந்துருப்பாரு, உங்கள் பாட்டி மட்டும்தான் இருந்திருப்பாங்க. உங்கள் பாட்டிக்கு உங்கள் அம்மாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஓடி போய் டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு, இத்தனை நாளாக எங்கடி இருந்த, உன்னை எத்தனை நாளாக நானும் ஆரம்பம் தேடி இருக்கணும் தெரியுமா, ஏண்டி ஒரு வார்த்தை இங்கே வந்து அம்மா எப்படி இருக்குன்னு கேட்கணுன்னு உனக்கு தோணவே இல்லைல்ல, இந்த அம்மாவை பார்க்க வர்றதுக்கு உனக்கு இத்தனை நாளாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்படியே உங்கள் பாட்டி ஃபேமிலியும் அப்படியே உங்கள் ஃபேமிலியும் உங்கள் மாமா ஃபேமிலியெல்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்துருக்கும். உங்களுக்கு வந்து இப்படி ஒரு மாமா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். ஆனால் இதுதான் உங்கள் மாமா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரியாது. அண்ட்
உங்களுக்கு மாமா இருக்குது, மாமா பசங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆரம் தான் உங்களோட மாமா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓகேடா, பேக் டு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதெல்லாம் பார்த்துட்டு ஜேகே ரொம்ப ஷாக்காக இருக்கிறாரு. ஜிம்மினை பார்த்தா அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இத்தனை நாளாக ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு இனிமேல் திடுதிப்புன்னு நம்ம அண்ணனோட ஒய்ஃப் ஆக போகிறா, அதுவும் நம்மளுக்கு அண்ணி ஆக போகிறான்னு சொன்னோன்னா அது நம்மளுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும்ல. அந்த சந்தோஷத்தில் ஜிமின் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜேகேக்கு ஒரு பக்கம் கோவம் வருது, இன்னொரு பக்கம் தப்பிக்க முடியாதோ அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்ருக்கு. அப்படியே ஜேகே வந்து டபுள் மைண்டடில் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் தான் அப்படியே தூங்கி முழிச்சு அப்படியே சோம்பலம் பிடிச்சிட்டு இப்படி இறங்கி வரீங்க. இறங்கி வந்து பார்த்தா கீழே எல்லோரும் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு கீழே வரீங்க. அப்படியே ஜிமின் எந்திரிச்சு திரும்பி பார்த்துட்டு அடியே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு டீ விட்டுறான் நாயை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியே டக்குன்னு கை எடுத்துடுறான். பார்த்துட்டு டேய் நீங்கள் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஐயோ ஒயன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் உன்னோட மாமா பையன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே. என்னது மாமா பையனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. அந்த நேரம் உங்கள் அம்மா பார்த்துட்டு ஆமாம் இது உன் மாமா பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி பக்கத்தில் நிறுத்தி வச்சுருவாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அங்கே ஆரம், ஜேகே அண்ட் ஜிமின் அப்புறம் ஆரமோட ஒய்ஃப் நீங்கள் 4 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படி ஷாக்காக உங்கள் அம்மா பார்க்குறீங்க. அவங்க பார்த்துட்டு ஏய் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டி. சொல்லுமா. அது பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால பாட்டி சீக்கிரமாக பேரன்களோட கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்கடி. அதான் என் அண்ணன் அவனோட மூத்த பையனுக்கு உன்னை கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. அப்போ ஒன்று ஜிமின் பார்த்துட்டு எனக்கு இல்லை என் அண்ணனுக்கு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு உனக்கு அண்ணன்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அடியே அப்போ எனக்கு அண்ணன் இருக்கிற விஷயம் உனக்கு தெரியாதா. அண்ணன் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் ஜேகே சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாம் ஜேகே சார் தான் என்னோட அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீங்கள் எப்படி ஷாக்காக ஜேகேயை பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்க்குறாரு. ஓகேடா, இந்த ஸ்டோரியை நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவாடா, பாய். அப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் தான் நான் எப்படி கொடுத்துருக்கேங்கிற விஷயம் எனக்கு தெரியும். நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது, நான் நல்லா கதை சொல்லியிருக்கிறேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். எதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகேவாடா, பாய்.